பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 3 பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், சுய அறிமுகம். லெசன் 4 பார்ட் 1லேருந்து பார்ட் 2 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். லெசன் 4 பார்ட் 3ல் ஸ்டடி, ஒர்க், எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவது ஸ்டடி, கல்வி, படிப்பு பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒரு மாணவன் அல்லது நான் ஒரு மாணவி, இந்த ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். ஹிந்தியில் 2 விதமாக பேசுவோம். ஒன்று மே ஏக் சாத்ரா ஹூ, மே ஏக் சாத்ரா ஹூ. அடுத்தது மே ஏக் வித்யார்த்தி ஹூ, மே ஏக் வித்யார்த்தி ஹூ. இந்த ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். மாணவனுக்கும் மாணவிக்கும் ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். ஒரு ஆண் பேசுவதாக இருந்தால், நான் பள்ளியில் படிக்கிறேன், மே வித்யாலய் மே படுத்தா ஹூம், மே வித்யாலய் மே படுத்தா ஹூம். இதே நேரத்தில் ஒரு பெண் பேசுவதாக இருந்தால், மே வித்யாலய் மே படுத்தி ஹூம், மே வித்யாலய் மே படுத்தி ஹூம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண் பேசுவதாக இருந்தால் படுத்தா, தாள முடியும். பெண் பேசுவதாக இருந்தால் படுத்தி, தீல முடியும். அடுத்த இமேஜை பாருங்கள். ஒரு கல்லூரி மாணவனாக இருந்தால், நான் கல்லூரியில் படிக்கிறேன். ஒரு ஆண் பேசுவதாக இருந்தால், மே காலேஜ் மே படுத்தா ஹூம், மே காலேஜ் மே படுத்தா ஹூம். இதே நேரத்தில் ஒரு பெண் பேசுவதாக இருந்தால், மே காலேஜ் மே படுத்தி ஹூம், மே காலேஜ் மே படுத்தி ஹூம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆணாக இருந்தால் படுத்தா போடணும், பெண்ணாக இருந்தால் படுத்தி போடணும். நான் வகுப்பு 5ல் படிக்கிறேன். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், மே கக்ஷா 5 மே படுத்தா ஹூம், மே கக்ஷா 5 மே படுத்தா ஹூம். இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், மே கக்ஷா 5 மே படுத்தி ஹூம், மே கக்ஷா 5 மே படுத்தி ஹூம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் காலியான இடத்துல நீங்கள் எந்த வகுப்பில் படிக்கிறீங்களோ அந்த வகுப்பை இதில் போட்டுக்கோங்க. நான் வகுப்பு டேஸில் படிக்கிறேன், மே கக்ஷா டேஸ் மே படுத்தா ஹூம். அடுத்த இமேஜை பாருங்கள். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், மே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மே படுத்தா ஹூம், மே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மே படுத்தா ஹூம். இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், மே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மே படுத்தி ஹூம், மே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மே படுத்தி ஹூம். நான் ஹிந்து கல்லூரியில் படிக்கிறேன். இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், மே ஹிந்து காலேஜ் மே படுத்தா ஹூம், மே ஹிந்து காலேஜ் மே படுத்தா ஹூம். இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், மே ஹிந்து காலேஜ் மே படுத்தி ஹூம், மே ஹிந்து காலேஜ் மே படுத்தி ஹூம். என்னுடைய பள்ளி மதுரையில் உள்ளது, மேரா வித்யாலய் மதுரை மே ஹே, மேரா வித்யாலய் மதுரை மே ஹே. என்னுடைய கல்லூரி மதுரையில் உள்ளது, மேரா காலேஜ் மதுரை மே ஹே, மேரா காலேஜ் மதுரை மே ஹே. இதுவரைக்கும் நாம் படிப்பு பற்றி பார்த்தோம். அடுத்தது வேலை பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய வேலையை வைத்து உதாரணங்கள் பார்ப்போம். நான் ஒரு மாணவன் அல்லது நான் ஒரு மாணவி, இந்த ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். மே ஏக் சாத்ரா ஹூம், மே ஏக் சாத்ரா ஹூம். அல்லது மே ஏக் வித்யார்த்தி ஹூம், மே ஏக் வித்யார்த்தி ஹூம். சாத்ரானாலும் வித்யார்த்தினாலும் மாணவன் அல்லது மாணவி என்று பொருள். நான் ஒரு ஆசிரியர், மே ஏக் சிக்ஷக் ஹூம், மே ஏக் சிக்ஷக் ஹூம். ஆசிரியருக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, நான் ஒரு ஆசிரியர். இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், மே ஏக் அத்தியாபக் ஹூம், மே ஏக் அத்தியாபக் ஹூம். இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், மே
एक अध्यापिका हूँ। मैं एक अध्यापिका हूँ। நான் ஒரு இராணுவ வீரன்। मैं एक जवान हूँ। मैं एक जवान हूँ। நான் ஒரு காவலர்। ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं एक पुलिस वाला हूँ। मैं एक पुलिस वाला हूँ। இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं एक पुलिस वाली हूँ। मैं एक पुलिस वाली हूँ। நான் ஒரு பொறியியலாளர்। मैं एक इंजीनियर हूँ। मैं एक इंजीनियर हूँ। நான் ஒரு விவசாயி। मैं एक किसान हूँ। मैं एक किसान हूँ। நான் ஒரு அரசு பணியாளர்। मैं एक सरकारी कर्मचारी हूँ। मैं एक सरकारी कर्मचारी हूँ। இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நீங்கள் பார்க்குற வேலை ஹிந்தியில் தெரியல அப்படின்னா அதை ஆங்கிலத்தில் போட்டு பேசலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். मैं एक डॉक्टर हूँ। मैं एक ड्राइवर हूँ। मैं एक मैकेनिक हूँ। मैं एक पेंटर हूँ। मैं एक टीचर हूँ. அடுத்தது நாம் எங்கே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இராணுவத்தில் பணிபுரிகிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं सेना में काम करता हूँ। मैं सेना में काम करता हूँ. இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं सेना में काम करती हूँ। मैं सेना में काम करती हूँ. நான் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं प्राइवेट कंपनी में काम करता हूँ। मैं प्राइवेट कंपनी में काम करता हूँ. இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं प्राइवेट कंपनी में काम करती हूँ। मैं प्राइवेट कंपनी में काम करती हूँ. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இதில் இந்த காலியான இடத்துல நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களோ அந்த நிறுவனத்தோட பேரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நாம் எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த பிளேஸை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நான் மும்பையில் வேலை செய்கிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं मुंबई में काम करता हूँ। मैं मुंबई में काम करता हूँ. இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं मुंबई में काम करती हूँ। मैं मुंबई में काम करती हूँ. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்தை இந்த காலியான இடத்துல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது நாம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பற்றி பார்க்க போகிறோம். நான் 6 மாதங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं 6 महीने से काम कर रहा हूँ। मैं 6 महीने से काम कर रहा हूँ. இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं 6 महीने से काम कर रही हूँ। मैं 6 महीने से काम कर रही हूँ. அடுத்தது பாருங்க. நான் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं 10 साल से काम कर रहा हूँ। मैं 10 साल से काम कर रहा हूँ. இதே நேரத்தில் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं 10 साल से काम कर रही हूँ। मैं 10 साल से काम कर रही हूँ. இந்த சால் வரக்கூடிய இடத்துல வர்ஷ் அப்படிங்கிற வார்த்தையும் போட்டுக்கலாம். வர்ஷ் ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். சால்னாலும் வர்ஷ்னாலும் ஒரே பொருள் தான். அடுத்த இமேஜை பாருங்கள். நான் இராணுவத்தில் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं सेना में 5 साल से काम कर रहा हूँ। मैं सेना में 5 साल से काम कर रहा हूँ. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் நான் இராணுவத்தில் 5 வருடங்களாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். मैं
सेना में 5 साल से काम कर रही हूँ. मैं सेना में 5 साल से काम कर रही हूँ. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்பாலில் ரஹா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, பெண்பாலில் ரஹிங்கிற வார்த்தை மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் 2 வருடங்களாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मैं 2 वर्ष से शिक्षक की रूप में काम कर रहा हूँ. मैं 2 वर्ष से शिक्षक की रूप में काम कर रही हूँ. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், मैं 2 वर्ष से शिक्षक की रूप में काम कर रही हूँ. मैं 2 वर्ष से शिक्षक की रूप में काम कर रही हूँ. இதில் வருடம் என்பதற்கு வர்ஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சால் என்ற வார்த்தையும் இந்த இடத்தில் பயன்படுத்தலாம், தவறில்லை. அடுத்த இமேஜை பாருங்க. இதில் வருடம் என்பதற்கு சால் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நான் 2 வருடங்களாக மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मैं 2 साल से डॉक्टर के रूप में काम कर रहा हूँ. मैं 2 साल से डॉक्टर के रूप में काम कर रहा हूँ. இதே வார்த்தையை ஒரு பெண் மருத்துவராக இருந்தால், मैं 2 साल से डॉक्टर के रूप में काम कर रही हूँ. मैं 2 साल से डॉक्टर के रूप में काम कर रही हूँ. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். இந்த காலியான இடத்துல, முதல்ல காலியான இடத்துல நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களோ அந்த நிறுவனத்தோட பேரை போடுங்க. ரெண்டாவது உள்ளதில் நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்களோ அந்த வருஷத்தை போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. धन्यवाद. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.